ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்டோ எட்ஜ் 20 ஃபியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலில் நமக்கு மைக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோனில் நமக்கு நார்மலாக நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மைக் வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனால் நான் கால் பேசும்போது மட்டும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா அந்த மைக் ஒர்க் ஆகலை. ஸோ பொதுவாக இன்றைக்கி டேட்டில் வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் ஒரு மொபைலில் 2 அல்லது 3 மைக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு ரெக்கார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடியோ மைக், அதாவது வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங்காக இருக்கக்கூடிய மைக் தான் என்ன ஆகுதுன்னா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. கீழே தான் நமக்கு ஃபோன் பேசுகிறதுக்காக மைக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தடில் நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த சப்போர்டில் தான் வச்சுருப்பாங்க, ப்ரைமரி மைக்குன்னு சொல்லக்கூடியது. அந்த மைக்கு இருக்கக்கூடியதை வந்து நமக்கு நிறையா பின் அவுட் டைப்பில் வரும். அதாவது 4 பின் 5 பின் 6 பின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பின் அவுட் டைப்பில் வரும். ஸோ அப்போது உங்களுடைய மைக் என்ன மைக் அப்படின்றத கரெக்டாக பார்த்து மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு மைக் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், நியூ மைக்கு. ஸோ இப்போ இந்த மைக்கை எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த நியூ மைக்கை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ்லேயும் இந்த மாதிரியான மைக் இஷ்யூ இல்லை ஸ்பீக்கர் இஷ்யூ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரியான மொபைல் ஃபோன் சர்வீஸை வந்து இன்னும் இன்டெப்த்தாக சிப் லெவல் சர்வீஸில் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேரியர் ப்ளஸில் பேசிக் லெவல்லேருந்து சிப் லெவல் சர்வீஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தாங்க நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பழைய மைக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய பழைய சால்ட்ரிங் லெட் எல்லாத்தையும் டீசால்ட்ரிங்க்கு வச்சு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதில் புதுசாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து சால்ட்ரிங் லெட் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த டிஜிட்டல் மைக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் மைக் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ராப்பராக எவ்வளோ தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நல்லா வந்து அந்த எஸ்எம்டி ஒர்க் ஸ்டேஷன் வச்சு நான் நல்லா வந்து ப்ளோ பண்ணிக்கிறேன். ஏன்னா மைக்கை வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து மைக் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய மைக் வந்து வைக்கிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மைக்குக்கும் நிறையா பின் அவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோனில் என்ன டைப் ஆஃப் பின் அவுட் மைக் வச்சுருக்காங்களோ ஸோ அந்த மைக்கை மார்க்கெட்டில் பை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ப்ராப்பராக என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு லைட்டாக அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதை தவிர்த்து நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.